விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு அரிசி மாவு வச்சு தட்டை செய்ய போகிறோம். இந்த வேர்க்கடலையும் அரிசி மாவும் சேர்த்து தட்டை செய்கிறது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அரிசி மாவை முதல்ல வறுத்துக்கலாம். அப்படியே சும்மா சூடு. இந்த கப்பு 200 கிராம் பிடிக்கிற கப்பு இது. இந்த கப்பு 200 கிராம் பிடிக்கும். உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கணும். தண்ணி வந்து நம்ம கொதிக்க வைக்க வேணாம். கை பொறுக்கிற அளவுக்கு சுட வச்சு நம்ம ஊற்றி பேசிஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா வறுப்பட்டுருக்கு. அப்படி அப்படிமா ஏறி இறங்கணும் பாருங்கள். அது வறுப்பட்டு போச்சுன்னா இப்போ நம்ம இதை இந்த கிணத்துல மாற்றிக்கலாம். இந்த பவுலில் மாற்றிக்கிங்கன்னா தண்ணி கொஞ்சம் தண்ணி ஒரு பவுலில் சுட வச்சுக்கலாம். இந்த தண்ணி கொதிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. சூடு ஏறட்டும். சூடு ஏறினா போதும். அதுக்குள்ளே நம்ம அந்த வறுகடலையை வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். வேர்க்கடலையை அது பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அது பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம், ஜீரகம் வெறுமனேன்னு செய்யக்கூடாது இல்லை, அது வேறு ஜீரகம். இப்போ வேர்க்கடலையை நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி அதை இதில் கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதுக்கு தேவையான இப்போ நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம உருக்கி ஊற்றிக்கலாம். இருந்தாலும் மாவு சூடாக இருக்குது இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கலாம். போதும். உப்பு, ஜீரகம், நெய், வேர்க்கடலை எல்லாமே சேர்த்துருக்குறோம். இப்போ தண்ணி மிதமாக சுட்டுருக்குது. தண்ணி வந்து கொதிக்க வேணாம். கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சுட்டால் போதும். இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு தட்டை செய்து கொடுங்க. ஒன்று கூட வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. நெய் போட்டுருக்குறோம். அது கூட கொஞ்சம் சோடா ஆகும், 1 ஸ்பூன். இப்போ பாருங்கள். இப்போ இதை எடுத்து வைக்கிற பாருங்க. இந்த மாதிரி நம்ம தேவைக்கேற்ற சைஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி உருட்டி நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுது.
4 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். அது மட்டும் தட்டை ரெடி ஆகிடுதுங்க. இதே மாதிரி நீங்களும் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. லீவு நல்ல பாருங்க, அப்படியே பொல கொட்டுது பாருங்கள். சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வேர்க்கடலை தட்டை நீங்களும் செய்யுங்க, செய்து பசங்களுக்கு கொடுங்க. நல்லா ருசியாக சாப்பிடுவாங்க. அது 10 20 கொடுத்தா கூட பத்தாது அவங்களுக்கு. இதுவே நம்ம பெருசு பெருசாக போட்டிருக்கோம். இது சின்ன சின்னதாக மூடி எடுத்து போட்டு கொடுத்துருந்தோம்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி செய்து கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.